உண்மையான பக்தி உள்ளவர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதை பக்தன் தன் அனுபவத்தில் சொல்றான். நாவினால் அல்ல, உள்ளத்திலிருந்து அவன் சொல்லுகிற அந்த அற்புத வார்த்தையை கேட்கலாமா? சங்கீதம் 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, விவேகமாய் நடப்பாராம், உத்தமமாய் நடப்பாராம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட பல ஆபத்துக்கள் எப்படி வரும், எவ்விதமாய் வரும் என்று நாம் அறியோம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி விவேகி ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறான், பேதையோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறான். இன்று கூட பாருங்கள், இப்படியாக பலருடைய ஆசை தூண்டி விட்டு ஏமாற்றுகிற நபர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வலையில சிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவேகத்தை இழந்தபடினால்தான் பேராசை பெருநர்களை பெரியவங்க அதை போல இன்றைக்கு நஷ்டமடைகிறார்கள். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அந்த விவேகமான இருதயத்தை தேவன் தர வல்லவர். இன்றும் கூட இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிச்சயமாய் உத்தமனுக்கு அவர் துணை செய்வார். எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில நீங்கள் நெருக்கப்பட்டாலும் அவர் வந்து உதவி செய்வார். அங்கே உத்தமமாக இருப்போமா இல்லாமல் இருப்போமானால் ஆண்டவரிடத்து கேட்போம், ஆண்டவரே உம்மை போல உத்தமமாய் பிதாவை நீர் பின்பற்றினது போல உம்மை நாங்கள் பின்பற்ற எங்கள் உத்தம இதத்தை தாரோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, ஏழை எளியோருக்கு இறங்கிட எங்களுக்கு தயவு பண்ணும் சுவாமி என்று சொல்லி கேட்போமா? ஆம் பிரியமானவர்களே, விவேகத்தையும் உத்தமத்தையும் தருகிற அந்த கர்த்தரை நோக்கி வேண்டலாமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னோட கூட இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தில் உள்ள பலவீனங்கள், பயங்கள், மதியனமான செயல்களோ அல்லது பேதைகளுக்கு ஒப்பான சுபாவங்களே மாற்றி விவேகத்தை தாரும். ஆண்டவரே, தந்திர புத்தி வேறு, விவேகம் வேறு என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய ஞானத்தினால நிரப்பப்படட்டும். அப்பா, உத்தமமாய் நடக்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலே, வேலையிலே, இடங்களிலே, ஊழியத்திலே உத்தமமாய் நடந்திட கர்த்தருள் புரியும். ஜெயமுள்ள தேவன் கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.